ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய கரூர் மாவட்டம் குளித்தலை அப்படிங்கிற அந்த பகுதிக்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் சிறு வயதிலிருந்தே நட்பாக பழகிய 3 வாலிபர்களில் ஒரு நபர் இறந்த பிறகு நடந்த திகில் மற்றும் அமானுஷ்ய நிகழ்வு தாங்க இன்றைய காணொலி. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய கரூர் மாவட்டம் குளித்தலையிலிருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்தில் 2018 காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது கபிலன் அப்படிங்கிற நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபருங்க. இந்த நிகழ்வு இவருக்கு நடந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆமாங்க, 2018 காலகட்டத்தில் இந்த கபிலன் அப்புறம் அவங்களுடைய நண்பரான நவீன் மற்றும் ஆதி இந்த 3 பேர்த்துக்கும் நடந்த சம்பவம் தாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த கபிலன், நவீன், ஆதி இந்த 3 பேரும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குளித்தலையிலிருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் தாங்க வச்சுட்டு இருந்தாங்க. இவங்க 3 பேருமே சிறு வயதிலிருந்தே நண்பர்களுங்க. பள்ளி பருவம் முழுவதுமே இந்த 3 பேரும் முடிச்சுட்டு கல்லூரியும் ஒரே கல்லூரியில் போய் ஜாயின் பண்ணுறாங்க. டிபார்ட்மெண்ட் மட்டும்தாங்க வேற வேற. அதற்கடுத்து 2012 காலகட்டத்தில் கபிலன், நவீன் மற்றும் ஆதி இந்த 3 பேரும் கல்லூரி முடிச்சிடுறாங்க. கல்லூரி முடிச்ச கிட்டத்தட்ட 6 மாத காலகட்டத்திலேயே இந்த கபிலன் அப்படிங்கிறவருக்கு ஒரு பிரைவேட் கம்பெனியில் நல்ல ஒர்க் கிடைக்குதுங்க. அதே நேரத்தில் ஆதி அப்படிங்கிற நபருக்கும் ஒரு நல்ல ஜாப் கிடைக்குதுங்க, நல்ல இன்கம்ல. இப்படி இருக்கும்போது மீதம் இருக்கக்கூடிய நவீன் அப்படிங்கிறவருக்கு மட்டும் ஜாபே கிடைக்கலைங்க. அந்த டைமில் ரொம்ப கஷ்டப்பட்ட நவீனை பார்த்து இந்த ஆதி அப்படிங்கிறவர் தன்னுடைய கம்பெனிலேயே கூப்பிட்டு ஜாபை ஓகே பண்ணி கொடுக்குறாருங்க. அதற்கடுத்து நவீன் மற்றும் ஆதி ஒரே கம்பெனிலையும், இந்த கபிலன் அப்படிங்கிறவர் வேற ஒரு கம்பெனிலையும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆதி மற்றும் நவீன் இருக்கக்கூடிய வீடு பக்கத்து வீடுங்க. ஆனால் இந்த கபிலன் அப்படிங்கிறவருடைய வீடு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தள்ளி வேறு ஒரு கிராமங்க. இப்படி இருக்கக்கூடிய காரணத்தினால கபிலன் தனி கம்பெனியில் வேலை செஞ்ச காரணத்தினால அடிக்கடி மீட் பண்ண முடியாமல் போச்சுங்க. இருந்தாலும் லீவ் டேஸ் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு அப்படின்னா இந்த 3 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. அதே நேரத்தில் சில ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தான் லீவ் கிடைக்குது கபிலனுக்கு. டயர்டாக இருக்கக்கூடிய காரணத்தினால தூங்கிடுவாருங்க. இப்படி கபிலன் விடுபட்டு இருந்தாலும் கூட நவீன் மற்றும் ஆதி ஒரே கம்பெனி மற்றும் பக்கத்து வீடு அப்படிங்கிற காரணத்தினால நல்ல நெருங்கி பழகிட்டாங்க இருக்காங்க. 2012 காலகட்டத்தில் ஆரம்பித்து 2015 வருடம் ஒரு நாள் நைட்டு ஒரு 7 மணி தோராயமாக திடீர்னு ஆதி இந்த கபிலனுக்கு ஃபோன் பண்ணுறாருங்க. ஃபோனை அட்டன் பண்ண உடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அர்ஜென்ட்டாக வீட்டுக்கு வாடா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாருங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நேராக இந்த கபிலன் அப்படிங்கிறவர் ஆதி வீட்டுக்கு போகிறாருங்க. ஆதி வீட்டில் போய் பார்க்கும்போது அங்கே நவீனும் இருந்திருக்காருங்க, பக்கத்து வீடு அப்படிங்கிற காரணத்தினால. அது மட்டும் இல்லாமல் ஆதி மற்றும் நவீன் எதையோ சீரியஸாக பேசிட்டு இருக்காங்க. அப்போது கபிலனும் போய் ஜாயின் பண்ணி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேக்கரிக்கு போகிறாங்க. அங்கே போன உடனே ஆதிக்கு ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆதி மற்றும் நவீன் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஆஃபீஸில் தாரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணுங்க. அந்த பெண்ணும் ஆதியும் சின்சியராக கிட்டத்தட்ட 2-3 வருடங்களாக லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த காதல் தெரிஞ்சு தாராவினுடைய வீட்டில் பயங்கர எதிர்ப்பு வந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தாராவுக்கு வேற ஒரு மாப்பிள்ளையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. தாராவினுடைய வீட்டில் மட்டும் இல்லாமல் ஆதியினுடைய வீட்லையும் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ண அக்செப்ட் பண்ணிக்கலீங்க அவங்க அம்மா. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆதியை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அம்மாவினுடைய அண்ணன் பெண்ணுக்கு பேசி முடிச்சிருந்தாங்க. அதை தவிர்த்து ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்னு சொன்ன காரணத்தால் ஆதி வீட்லையும் எதிர்ப்பு தாங்க வந்திருக்கு. அப்போது கபிலன் யோசிச்சு பார்த்து ஒரு நல்ல டிசிஷன் சொல்லியிருக்காருங்க. தாராவினுடைய வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால் முன்னாடியே 2 பேருக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடலாம். ஒருவேளை தாராவினுக்கு கல்யாணம் பண்ண பார்த்தாங்க அப்படின்னா கல்யாணத்தப்ப கூட இந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் இருக்கக்கூடிய காரணத்தால் தடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் ஐடியா கொடுக்குறாருங்க.
இதற்கு முக்கிய காரணம் ஆதியினுடைய வீட்டிலையும் எதிர்ப்பு இருக்கக்கூடிய காரணத்தினால தான் வேற வழி இல்லாமல் நண்பர்களோடு சேர்த்து அந்த திட்டத்தை ஓகே பண்ணுறாங்க. ஆதி மற்றும் நவீன் இருக்கக்கூடிய ஆஃபீஸினுடைய நண்பர்கள், அதே மாதிரி கபிலன் சைடு இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் சேர்த்து ரெஜிஸ்டர் மேரேஜ் மூலியமா ஆதிக்கும் தாராவுக்கும் மேரேஜை முடிக்கிறாங்க. ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணதே எப்படியோ தாராவுடைய குடும்பத்திற்கு தெரிஞ்சிருச்சுங்க. தெரிஞ்ச உடனே இனிமேல் வீட்டுக்கே வராதே, என் பொண்ணே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அத்து விட்டாங்க. அதற்கடுத்து ஆதியினுடைய அம்மாவும் அக்செப்ட் பண்ணாமல் இருந்து வேற வழி இல்லாமல் ஒரு வழியாக அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆதியினுடைய அம்மா வந்து பார்த்தீங்கன்னா தாராவை அக்செப்ட் பண்ணாத காரணம் தன்னுடைய அண்ணன் மகளுக்கு ஆதியை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்ச காரணத்தால் தாங்க. ஆனால் இப்போ ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாமல் ஆதியினுடைய வீட்லேயே அவங்களுடைய அம்மா அப்பா அக்செப்ட் பண்ணிட்டாங்க. கூட்டு குடும்பமாக தாங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. மாதங்கள் போக போக ஆதியினுடைய வீட்டில் பிரச்சனை அதிகமாச்சுங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆதியினுடைய அம்மாவுக்கும் தாராவுக்கும் சேர்றதே கிடையாதுங்க. குத்தி காமிச்சிக்கிட்டே இருந்திருக்காங்க. அண்ணன் மகளை கல்யாணம் பண்ணவில்லை, இல்லை நீ வரதட்சணை வாங்கிட்டு வரல, ஓடி வந்தவ தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே தாராவை பேசிகிட்டே இருந்திருக்காங்க ஆதியினுடைய அம்மா. நொந்து போன தாரா அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா ஆதிக்கிட்ட சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க. அப்போதெல்லாம் அம்மாவையும் விட்டு கொடுக்க முடியாது, போக போக சரியாயிரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டே இருந்திருக்காருங்க. 2015ஆம் வருடம் திருமணமாகி 2017 கடைசி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இருவருக்குமே குழந்தைகள் இல்லைங்க. அதை ஒரு காரணமாக வச்சு ஆதியினுடைய அம்மா மறுபடியும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, மலடி அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி இருக்கும்போது 2017ஆம் காலகட்டத்தில் ஒரு நாள் ஆதி வந்து அழுதுகிட்டே கபிலனுக்கு ஃபோன் பண்ணியிருக்காருங்க. என்னடா மாப்பிள்ள பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நேராக வந்து வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நவீன், ஆதி, அப்புறம் இந்த கபிலன் 3 பேரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பேக்கரிக்கு போகிறாங்க. பேக்கரிக்கு போயிட்டு ஆதி பயங்கரமாக அழுகிறாருங்க. என்னாச்சு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சரக்கு வந்து ஃபுல்லாக அடிச்சிருந்துருக்காருங்க இந்த ஆதி அப்படிங்கிறவர். என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 1 by 1 சொல்ல ஆரம்பிச்சாருங்க. அம்மா வந்து எதையாவது ஒன்று சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது வந்து அவளை மலடி குழந்தை பத்துக்க பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே பிரச்சனை எனக்கு தான், நாங்கள் 2 பேரும் போய் செக் பண்ணி பார்த்ததில் பிரச்சனை எனக்கு தான் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு அழுதுருக்காருங்க இந்த ஆதி அப்படிங்கிறவர் தன்னுடைய நண்பர்கள்கிட்ட. அப்படி சொன்ன உடனே கபிலன் மறுபடியும் சப்போர்ட் தாங்க பண்ணியிருக்காரு. ஆறுதல் படுத்தி பயப்படாத மாப்பிள்ள, இதுக்கெல்லாம் நிறைய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் வந்துச்சு, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஸாலஜி டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணோம் அப்படின்னா ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சொன்னது மட்டும் இல்லாமல் மறுபடியும் அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா நவீன் அப்புறம் கபிலன் 2 பேரும் சேர்த்து ஆதியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ரெகுலராக ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதி போயிட்டு வந்துட்டே இருக்காருங்க. ஆனால் இந்த கபிலன் அப்படிங்கிறவர் தனியாக ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை செஞ்ச காரணத்தினால அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட் கூட போக முடியலைங்க. அதனால் தன்னுடைய நண்பரான நவீன்கிட்ட சொல்லிடுவாருங்க, பக்கத்து வீடு நீதான்டா, ட்ரீட்மெண்ட்டுக்கு ரெகுலராக அவனை கூப்பிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்காருங்க. நண்பர்கள் அப்படின்னா ரொம்ப உற்ற நண்பர்கள், ரியல் நண்பர்களாக இருந்திருக்காங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால நவீன் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆதியை கூட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காருங்க. இந்த டைமில் தான் இன்னொரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆதியினுடைய தங்கச்சி ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களுக்கு வந்து வரன் தேட ஆரம்பிச்சாங்க. வரன் தேட ஆரம்பித்த உடனே நல்ல ஒரு வரன் வந்திருக்காங்க. ஆனால் வரதட்சணை வந்து அவங்களுடைய தங்கச்சிக்கு அதிகமாக கேட்டிருக்காங்க. அப்போதும் தாராவை கண்டபடி ஆதியினுடைய அம்மா திட்டிருக்காங்க, நீ எதுவும் போட்டு வரல, ஓடி வந்துட்டே இல்லை, என் பிள்ளைய எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே கிண்டல் அடிச்சுட்டு திட்டிகிட்டே இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 வருஷம் ஆச்சு, உனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கூட இல்லை, நீ எல்லாம் ஒரு பெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஆதி இல்லாத போதெல்லாம் அவங்களுடைய அம்மா பேசிகிட்டே இருந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா பயங்கரமாக தாரா அழுவாங்க. அந்த நேரத்தில் அம்மாவையும் விட்டு கொடுக்காம அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா திட்டாங்க இருக்காங்க, அவளை அப்படியெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேசின வரன் வந்து அமைஞ்ச காரணத்தினால வேறு வழி இல்லாமல் கடனுக்கு ஆளாயிட்டாருங்க இந்த ஆதி அப்படிங்கிறவர். அவருடைய ஆஃபீஸில் வந்து லோன் வாங்கி, பேங்க்கில் லோன் வாங்கி, அப்புறம் கந்துவட்டிக்காரங்கிட்டலாம் பணம் வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த நகையெல்லாம் கொடுத்து வரதட்சணையை கொடுத்து தங்கச்சியினுடைய கல்யாணத்தை முடிச்சுட்டாருங்க. கல்யாணம் முடிச்சு கிட்டத்தட்ட 3 மாத காலகட்டத்திலேயே அவங்களுடைய தங்கச்சி வந்து கன்சீவ் ஆயிட்டாங்க. கன்சீவ் இருந்தாலும் கூட அந்த பெண் ரொம்ப வீக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்ன காரணத்தினால ஆதியினுடைய அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தங்கச்சியினுடைய வீட்டிலேயே, மருமகனுடைய வீட்டிலேயே போய் 1 வருடம் குழந்தை பெற வரைக்கும் அங்கேயே இருக்க வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சுங்க. அதே நேரத்தில் ஆதியினுடைய தங்கச்சி கல்யாணமான உடனே கன்சீவ் ஆன காரணத்தினால அதை ஒரு ஏளனமாக சொல்லி தாராவை வந்து பார்த்தீங்கன்னா மலடி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்போது ரொம்ப டிப்ரெஷனான தாரா என்ன பண்ணாங்கன்னா மாமியார்கிட்ட கோச்சிட்டு அம்மா வீட்டுக்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆதி வந்து எவ்வளவோ சொல்லியும் கூட நான் கொஞ்ச நாள் அங்கே போயிட்டு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதே நேரத்தில் கல்யாணமாகி 1 வருட காலகட்டம் மட்டும்தான் அந்த தாராவுடைய குடும்பத்தார் வந்து பார்த்தீங்கன்னா பேசாமல் இருந்தாங்க. 1 வருட காலகட்டம் கழிச்சு அவங்களுடைய அம்மா மட்டும் அடிக்கடி ஃபோனில் தாரா கிட்ட பேசுவாங்க. ஆனால் அவங்களுடைய அப்பா அது வரைக்கும் பேசாமல் தான் இருந்திருக்காரு. அந்த காரணத்தினால தாராவை எடுத்து போய் நேராக விட்டு வரது கூட வாய்ப்பு இல்லைங்க. அம்மா மட்டும் தானே பேசுகிறாங்க, அப்பா பேசாமல் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெண் தானாக கிளம்பி போகிற அப்படின்னு சொல்ல காரணத்தினால ஆதியினுடைய அப்பா கிட்ட எடுத்து போய் பஸ் ஸ்டாண்டில் விட்டு வாங்கப்பா தாராவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆதியினுடைய அம்மா மட்டும் தாங்க மருமகளை திட்டுவாங்க. ஆனால் மாமனார் வந்து நல்லா பாசமாக தாங்க இருந்திருக்காரு. வேறு வழி இல்லாமல் பஸ் ஸ்டாண்டில் எடுத்து போய் ஆதியினுடைய அப்பா விட்டுட்டு திரும்பி ரிட்டர்ன் வரும்போது ஒரு லாரியில் அடிபட்டு ஆக்சிடென்ட் ஏற்பட்டு அந்த இடத்துலேயே மரணிச்சு போயிட்டாருங்க மாமனார் மரணித்த காரணத்தினால இன்னும் கோபம் அதிகமாகிடுச்சுங்க ஆதியினுடைய அம்மாவுக்கு. நீ வந்ததுக்கு பின்னாடி தான் என்னுடைய குடும்பமே நாசமாச்சு, உன்னை எடுத்து போய் விட்டுட்டு வரும்போது தான் என்னுடைய வீட்டுக்காரர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனையாகி அந்த இறுதி சடங்கு கூட நிம்மதியாக இல்லையாட்டுருங்க. இறுதி சடங்கை முடிச்சுட்டு தாரா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அம்மா வீட்டுக்கே போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டம் கழிச்சு அவங்களுடைய தங்கச்சி கன்சீவாக
வந்து வீக்காக இருக்காங்கன்னு சொன்னல, அந்த இறுதி சடங்குலாம் முடிச்சு 1 மாத காலகட்டத்திலே அவங்களுடைய அம்மா தங்கச்சியினுடைய வீட்டுக்கு போயிட்டாங்க. அதற்கு பின்பு ஆதி வந்து தன்னுடைய மனைவி விட்டு கொடுக்க முடியாமல் நவீன் மற்றும் தன்னுடைய நண்பரான கபிலன் கிட்ட சொல்லியிருக்காங்க, நீங்கள் போய் கூட்டு வாங்க, நான் அந்த வீட்டுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது கபிலன் மற்றும் நவீன் நேராக தாரா வீட்டுக்கு போயிட்டு கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க, நீ இல்லாமல் அவன் ரொம்ப கஷ்டப்படுறாமா, அவங்களுடைய அம்மா தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டாங்கல்ல, குழந்தை பிறந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கழிச்சு தான் வருவாங்க, உனக்கு பிரச்சனை இல்லாமல் அப்படின்னு சொன்ன காரணத்தினால தாரா ஓகேன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணி திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டாங்க ஆதியினுடைய வீட்டுக்கு வந்து செப்பரேட்டாக தாங்க இருந்திருக்காங்க. அந்த டைமில் தான் கபிலனுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன மாற்றம் ஏற்படுதுங்க. இந்த பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே துபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணியிருந்தாருங்க. அந்த கம்பெனியில் அக்செப்ட் பண்ணி வர சொன்ன காரணத்தினால 2 நண்பர்களையும் விட்டு துபாய்க்கு கிளம்பிட்டாருங்க கபிலன் அப்படிங்கிறவர். கபிலன் அங்கே போய் வாரத்திற்கு ஒரு முறை தான் தன்னுடைய நண்பர்கள்ட்ட ஃபோன் பண்ணி பேசுவாருங்க துபாயிலிருந்து. அப்படி இருக்கும்போது துபாய் போய் கிட்டத்தட்ட ஒரு 1 மாதம் 1.5 மாத காலகட்டத்திலேங்க திடீர்னு ஒரு நாள் நைட்டு வந்து 11:30 மணிக்கு இந்த துபாயில் இருக்கக்கூடிய கபிலனுக்கு ஆதி ஃபோன் பண்ணுறாருங்க. ஃபோன் பண்ணி என்னமா அப்படி இன்னாதிக்கு ஃபோன் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு சந்தோஷமான விஷயத்தை அழுதுகிட்டே ஆதி சொல்லியிருக்காருங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் அப்பாவாக போகிறேன்டா, தாரா வந்து கன்சீவாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட உடனே துபாயில் இருக்கக்கூடிய கபிலனுக்கும் கண்ணீர் வந்துருச்சுங்க. தன்னுடைய நண்பன் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ இந்த ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு வந்தால் அப்பாவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு கங்க்ராச் பண்ணி வாழ்த்துறாங்க. 2017 எண்டு டைமில் தான் இந்த தாரா அப்படிங்கிறவங்க கன்சீவ் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோன் கால் வருதுங்க. ஃபோன் கால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 7 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டே இருக்குங்க. உங்கள் குழந்தை பிறக்கும் போது கண்டிப்பாக நான் வந்து வந்துட்டு போகிறேன்டா, வந்து பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசிகிட்டே இருக்காருங்க. இப்படி இருக்கும்போது கரெக்டாக தாராவினுடைய 9th மந்த்தாக என்னன்னு தெரியலிங்க, 8வது மாதமோ 9வது மாதமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதே நேரத்தில் கபிலனுக்கு வேற ஒரு பிரச்சனை வர ஆரம்பிச்சிச்சுங்க. அவங்களுடைய மனைவி வந்து கன்சீவ் ஆனதுக்கு பின்னாடி வந்த பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, தங்கச்சிக்காக லோன் போட்டு நிறைய இடத்துல கடன் வாங்கியிருந்தார்ல, அந்த கடனை திருப்பி கட்ட முடியாமல் நிறைய இடத்துல பிரஷர் வர ஆரம்பிச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் கந்து வட்டிக்கு வாங்கின நபர்கள் எல்லாமே வீட்டுக்கே வந்து மிரட்ட ஆரம்பிச்சாங்க. சமாளிக்க முடியாத ஆதி துபாயில் இருக்கக்கூடிய கபிலன் கிட்ட உதவி கேட்டிருக்காருங்க. அப்போது கபிலன் வந்து பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லியிருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக தாரா வந்து 8வது மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ரொம்ப உச்சக்கட்டத்துக்கு வந்துருச்சுங்க. கடனில் இருக்கக்கூடிய மொத்த அமௌண்ட்டில் பாதி அமௌண்ட் நான் செட்டில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் வந்து சேர்த்து வச்ச பணத்தில் பாதி பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆதிக்கு அனுப்புறாருங்க. அது 8வது மாதமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. துபாயில் இருக்கக்கூடிய கபிலன் வந்து பணத்தை பேங்க்கில் போட்டு விட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிட்டே இருக்காருங்க. 2 நாள் ஆகியும் கூட ஆதியினுடைய ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் தாங்க இருந்திருக்கு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியலிங்க. 2 நாள் கழிச்சு ஒரு நாள் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வருதுங்க ஆதியினுடைய செல்ஃபோன் இருந்து. அப்போது எடுத்த உடனே திட்ட ஆரம்பிக்கும் போது அங்கிருந்து பேசுறது தாராங்க. தாரா அப்படிங்கிற பெண் பயங்கரமாக அழுதுருக்காங்க. என்ன பாப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்மளையெல்லாம் விட்டுட்டு ஆதி போயிட்டாருனா அப்படின்னு சொல்லிட்டு தாரா சொன்னதை கேட்டு தூக்கி வாரி போட்டுச்சுங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கடனால் வந்து பார்த்தீங்கன்னா தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தாரா சொல்கிறாங்க. அதே மாதிரி நவீனும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை வாங்கி அவனும் இப்படியே சொல்லி அழுகுறாங்க. இது சொன்ன உடனே நான் பாதி அமௌண்ட் போட்டு விட்டனே, மீதி அமௌண்ட் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுறா, அதையும் முடிச்சிடலாம்னு சொன்னனே, அதுக்குள்ளே இப்படி அவசரப்பட்டு பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியலிங்க இந்த கபிலன் அப்படிங்கிறவருக்கு. உடனே லீவ் போட்டு கிளம்பி வருவதற்கான வாய்ப்பு இல்லைங்க. லீவ் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க கபிலனுக்கு துபாயில். என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் நவீனுக்கு ஃபோன் பண்ணி, நான் வந்து கடனுக்காக அமௌண்ட் போட்டு விட்டுருக்காண்ட ஆதி அக்கௌண்ட்டில், அந்த பணத்தை எடுத்து இறுதி சடங்கெல்லாம் பண்ணி முடிங்க. ஏன்னா ஆதியினுடைய அப்பா தான் வந்து பார்த்தீங்கன்னா தாரா வீட்டுக்கு போயிட்டு வரும்போது ஆக்சிடென்ட்டில் இறந்து போயிட்டாரு. ஸோ வீட்டில் வேறு ஆம்பளை கிடையாதுரா, நம்ம தான் பார்த்துக்கணும், அந்த பணத்தை வச்சு மேனேஜ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாருங்க. அதே மாதிரி நவீன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வந்த பணத்தை வச்சு இறுதி சடங்கெல்லாம் செஞ்சு முடிக்கிறாங்க. ஆதியினுடைய இறுதி சடங்கு 1 மாத காலகட்டமும் ரொம்ப போராடி கிட்டத்தட்ட 1 மாதம் 1.5 மாத காலகட்டம் கழிச்சு தான் ஊருக்கு வர முடிச்சுங்க இந்த கபிலன் அப்படிங்கிறவர். தாரா 8வது மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஆதி இறந்தாருங்க. 1.5 மாத காலகட்டம் கழிச்சுனா கரெக்டாக அந்த ப்ரெக்னன்சி டைமே வந்துருச்சு. அப்போது தான் கிளம்பி வந்து பார்த்தீங்கன்னா கபிலன் ஊருக்கு வர்றாருங்க. ஊருக்கு வந்து ஏர்போர்ட்லேருந்து நேராக வீட்டுக்கு போயிட்டு ஒரு 5 மணி 6 மணி ஆயிடுச்சுங்க. 5-6 மணிக்கு போயிட்டு பேக்கெல்லாம் வச்சுட்டு அவங்களுடைய வீட்டில் வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நேராக ஆதியனுடைய வீட்டுக்கு போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாருங்க. போய் பார்க்கும்போது மனசே இடிஞ்சு போச்சுங்க கபிலனுக்கு. சிறு வயதிலிருந்தே நல்ல உற்ற நண்பனாக இருந்த தன்னுடைய நண்பனான ஆதி அப்படிங்கிறவர் அவருடைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவாக தொங்கிட்டு இருக்காருங்க. அதை பார்த்து அவங்களுடைய அம்மாவும் கதறி எழுதிருக்காங்க ஆதியினுடைய அம்மா. இதில் ஒரு குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆதி இறந்த பிறகு தான் இந்த தாராவுகிட்ட இருக்கக்கூடிய கோபம் அவங்களுடைய அம்மாவுக்கு குறைஞ்சிங்க. நம்ம இவ்வளவு கஷ்டப்படுத்தணும் அந்த பொண்ணை, இனிமேலும் கஷ்டப்படுத்தக்கூடாது, ஏன்னா நம்மளுடைய குடும்ப வாரிசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மருமகளை நல்லா தாங்க பார்த்துட்டு இருந்தாங்க. ஆதியினுடைய அம்மாவும் தாராவும் மட்டும் தாங்க வீட்டில் இருந்திருக்காங்க. அந்த டைம் தான் கபிலன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போகிறாரு. அங்கே போய் பார்த்துட்டு 2 பேர்த்தையும் பார்த்து சமாதானப்படுத்துறாருங்க. பயப்படாதீங்க, நாங்கள்லாம் இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் சமாதானப்படுத்துறாருங்க. சமாதானப்படுத்திட்டு அன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா நவீன் வந்து ஒர்க்குக்கு போயிட்டாருங்க. அடுத்த நாள் தான் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொன்ன காரணத்தினால 8:30 மணி வரைக்கும் ஆதியினுடைய வீட்டிலேயே இருந்துட்டு ஃபோட்டோவெல்லாம் பார்த்து அழுதுட்டு நேராக வீட்டுக்கு கிளம்பலாம்னு சொல்லி கிளம்புறாருங்க. கிளம்பும்போது இந்த கபிலனுக்கு மனசே கேட்கலிங்க. நண்பனுடைய சமாதியிலேயாவது போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நைட்டு 8:30 மணி தோராயமாக பைக்கில் தாங்க வந்திருக்காரு அவருடைய ஊர்லேருந்து ஆதியினுடைய வீட்டுக்கு.
8:30 மணி அப்படின்னு சொல்லிட்டு கூட பாகுபாடு பார்க்காம இறுதிச் சடங்கு தான் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வ கோளாறுல சுடுகாட்டுக்கு அந்நேரத்துக்கு போயிட்டாருங்க. நேராக சுடுகாட்டுக்கு வெளியே தன்னுடைய பைக்கை நிறுத்திட்டு அந்த சமாதியை போய் கண்டுபிடிச்சிட்டாருங்க. சமாதியை போய் பார்த்துட்டு கட்டி பிடிச்சி பயங்கரமாக அழுதுருக்காருங்க இந்த கபிலன் அப்படிங்கிறவர். அழுதுகிட்டே இருக்கும்போது ஒரு 10 நிமிடம் கழிச்சுங்க திடீர்னு இந்த கபிலனுடைய தோள்பட்டை யாரோ பிடிச்ச மாதிரிங்க. டக்குன்னு திரும்பி பார்க்கும்போது ஒரு பெரிய ஷாக்குங்க. என்ன நடச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா தோள்பட்டையை பிடிச்சது வேறு யாரும் கிடையாதுங்க, அந்த சுடுகாட்டு ஊழியர். அவர் தாங்க தோள்பட்டையை பிடிச்சிருக்காரு. நீ யாருப்பா, என்னத்துக்கு வந்து எதுக்காக சமாதியில் வந்து உட்காந்து அழுதுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னுடைய நண்பனுங்க 1.5 மாதத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டான், என்னால் வர முடியல, துபாயிலேருந்து இப்போ தான் வந்தேன், ஒரு 10 நிமிஷம் இது பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த சுடுகாட்டு ஊழியர் ஒத்துக்கவே இல்லையாமங்க. இந்த டைம் அன்டைம் நீ இங்கே இருக்கவே கூடாது, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு துரத்தவாதான் பார்த்துருக்காரு. கடைசியாக வேறு வழி இல்லாமல் பைக் எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டாருங்க. சுடுகாட்டுக்கு போயிட்டு வந்த காரணத்தினால குளிச்சு முடிச்சுட்டு நைட்டு 10 மணி ஆயிடுச்சுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பாட்டையும் சொல்லிட்டாரு, அவனை பார்க்காம இருக்க முடியல, சுடுகாட்டுக்கு போயிட்டு வந்த அப்படின்னு சொல்லி சொன்ன காரணத்தால திட்டிருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாருங்க. கபிலனுக்கு அவங்களுடைய வீட்டில் தனி ரூம் தாங்க. முன்னாடி இருந்ததுனால தானே ஃப்ளைட்டில் வந்தார். ஸோ டயர்டாக இருந்த காரணத்தினால ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாருங்க. தூங்கிட்டு இருந்தவருக்கு நடுநிசி நேரங்க திடீர்னு அவருடைய காலிலிருந்து தலை வரைக்கும் யாரோ தடவி கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீலிங்க. டக்குன்னு முடிச்சு பார்த்துட்டாருங்க கபிலன் அப்படிங்கிறவர். முடிச்சு பார்க்கும்போது ரூம்குள்ளே யாருமே இல்லைங்க. யாரா காலிலிருந்து தலை வரைக்கும் தடவை மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்த்துட்டு மறுபடியும் இமேஜினேஷனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டாருங்க. படுத்துட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் தாங்க இருக்குது. இவருக்குள்ளே ஏதோ ஒரு உள்ளுணர்வு தப்பாக ஏதோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டே இருந்திருக்கு. தூக்கம் வராமல் பிறண்டு படுத்துட்டு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சைடில் படுத்திருந்தவர் அண்ணாந்து இப்படி திரும்பி இருக்காருங்க. திருமண உடனே அவர் படுத்திருக்கக்கூடிய பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இருட்டா பெட் லைட் மட்டும் தாங்க போட்டிருக்கு. அந்த காலம் குளிர்காலம் அப்படிங்கிற காரணத்தினால சீலிங்கில் ஃபேன் இருக்கிறது போடவே இல்லைங்க. அந்த சீலிங் ஃபேனை யதார்த்தமாக பார்க்கும்போது மேலேருந்து ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கு போட்டு கரையேறும் தொங்குற மாதிரி அந்த உருவத்தை பார்த்துட்டாருங்க. ஷாக்கான கபிலன் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு அதை பார்த்த உடனே பயங்கரமாக சத்தம் போட்டாருங்க. சத்தம் போட்டு கத்தின உடனே அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் ஓடி வந்துட்டாங்க. ஓடி வந்த உடனே சுதாரிச்சுக்கிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் இருக்கும்போது சொல்லி சமாளிச்சிட்டாருங்க. ஒன்றும் இல்லை, கெட்ட கனவு கண்ட அப்படி சொல்லி சொல்லிட்டாருங்க. அப்போது அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் கண்டபடி திட்டிருக்காங்க. என்னதான் நண்பனாக இருந்தாலும் கூட நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சுடுகாட்டில் போயிட்டு சமாதியை பார்த்துட்டு வருவியாடா, அதனால தான் இதெல்லாம் நடக்குது, சொன்னால் கேட்டால் தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கிலி கருப்பன் தான் அவங்களுடைய குலதெய்வங்க. சங்கிலி கருப்பன் கோவிலுடைய திருநீர் எடுத்து நெத்தியில் வச்சு விட்டு படுக்க வச்சுட்டாங்க. அதற்கடுத்து அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் எப்போதும் படுக்கிற மாதிரி அவங்களுடைய ரூமில் படுத்துட்டாங்க. மறுபடியும் கபிலன் வந்து தனியாக தான் படுத்துருக்காரு. மறுபடியும் ஒரு 1 மணி நேரம் கழிச்சுங்க டக்குன்னு தண்ணி தாங்க எடுத்த காரணத்தினால தண்ணி குடிக்கலாம்னு எந்திரிக்கிறாருங்க. அவருடைய ரூமை பற்றி சொல்லணும் அப்படின்னா அந்த ரூமினுடைய விண்டோவிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா வீட்டினுடைய காம்பவுண்டு அது கேட்டெல்லாம் நல்லாவே தெரியுங்க. நிறைய வீடுகள் அப்படி தான் அமைச்சிருப்பாங்க. ஒரு மெயின் பெட்ரூம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேட்டு தெரிகிற மாதிரி தான் அமைச்சிருப்பாங்க. அந்த கேட்டை யதார்த்தமாக பார்க்கும்போது ஒரு பெரிய ஷாக்குங்க இந்த கபிலனுக்கு. என்ன நடச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்களுடைய கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்பி கிரில் போட்ட மாதிரி கேட்டுங்க. கேட்டுக்கு வெளியே ஏதோ ஒரு நபர் அங்கே நிற்கிற மாதிரி இவங்களுடைய வீட்டை பார்த்துட்டு இருக்க மாதிரியே அந்த உருவம் தெரியுதுங்க. இந்த கபிலன் அப்படிங்கிறவர் எந்திரிச்சு பார்த்து யார் இந்நேரத்துக்கு நம்ம கேட்டுக்கு வெளியே நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாருங்க. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம கத்தி நம்முடைய அம்மா அப்பா வந்து திட்டிட்டு போனாங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம், யாருன்னு போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரா மெயின் டோரை திறந்து அந்த கேட்டு பக்கத்தில் போய் பார்க்குறாருங்க. கேட்டு பக்கத்தில் போய் பார்க்கும்போது அங்கே நின்று அந்த உருவம் காணுங்க. ஒருவேளை தூக்கம் இல்லாமல் இருந்த காரணத்தினால இல்லூஷனாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு கேட்டை லைட்டாக அப்படி திறந்து பார்த்துட்டு கேட் என்ன பண்ணுவாங்கன்னா பூட்ட மாட்டாங்க. உள் சைடு வந்து ஒரு லாக் இருக்கும், அந்த லாக்கை மட்டும் போட்டு வச்சிருப்பாங்க. அதை திறந்து லைட்டாக அந்த ஸ்ட்ரீட் வழியாக அங்கிட்டு இங்கிட்டு எட்டி பார்க்குறாங்க, யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. எட்டி பார்க்கும்போது முன்னாடி பார்த்த மாதிரி அந்த உருவம் எங்கேயுமே இல்லைங்க. அதற்கடுத்து ஏதாவது இமேஜினேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து உள் சைடு வந்துட்டு கேட்டை தாழ்பால் உள்தாப்பால் போட்டு நேராக மறுபடியும் வாசப்படி பக்கத்தில் வந்துட்டாருங்க. வந்துட்டு மறுபடியும் யதார்த்தமாக அந்த மெயின் கேட்டை திரும்பி பார்க்குறாருங்க. திரும்பி பார்க்கும்போது மறுபடியும் அதே உருவங்க அதே இடத்துல மறுபடியும் நிற்குதுங்க. அதை பார்த்த உடனே கொஞ்ச நேரம் கன்ஃபியூஸ் ஆகிட்டாருங்க இந்த கபிலன் அப்படிங்கிறவர். அப்போது இவர் என்ன நினச்சிட்டாருன்னா ஒருவேளை சாம கோடாங்கியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாருங்க. ஆனால் சாம கோடாங்கியாக இருந்தால் பேண்ட்டெல்லாம் போட மாட்டாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு மறுபடியும் அந்த கேட்டு பக்கத்தில் வேகமாக யாரும் தான் போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெருங்கி போகிறாருங்க. நெருங்கி போய் பார்க்கும்போது முன்னாடி டைம் நடந்த மாதிரியே கேட்டு பக்கத்தில் போன உடனே அந்த உருவத்தை காணுங்க. ஆனால் இந்த டைம் கபிலன் என்ன பண்ணார் அப்படின்னா கேட்டை ஃபுல்லாகவே திறந்து விட்டு கேட்டை தாண்டி அந்த வீதியினுடைய சென்டரில் போயிட்டு அங்கிட்டு இங்கிட்டு சுற்றி பார்க்குறாருங்க. சுற்றி பார்க்கும்போது ஒரு பெரிய ஷாக்குங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்களுடைய கேட்டிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி அந்த தெரு முனையில் ஒரு ஸ்ட்ரீட் லைட் வந்து பார்த்தீங்கன்னா டிம்மாக எரிஞ்சிட்டு இருக்குங்க. அந்த ஸ்ட்ரீட் லைட்டு கொஞ்சம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டில் பார்த்தா அதே உருவம் அங்கே நின்றுட்டு இருக்குங்க. கபிலனை பார்த்துக்கிட்டே பேண்ட் ஷர்ட்டெல்லாம் போட்டுருக்கதை பார்த்துட்டு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருவத்தை விட்ட நெருங்கி போகிறாருங்க. பக்கத்தில் நெருங்கி கொஞ்சம் தூரம் போன உடனே கபிலனுக்கு பெரிய அதிர்ச்சிங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ஸ்ட்ரீட் லைட் பக்கத்தில் அப்படியே நின்றுட்டு இருக்கக்கூடிய அந்த நபர் வேறு யாரும் கிடையாதுங்க. இந்த நவீன் அப்படிங்கிற இன்னொரு நபர் இருக்கார்ல, ஆதி தான் இறந்து போனார், ஆனால் இப்போ நிற்கிறது நவீனுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு கபிலனையே பார்த்துட்டு இருக்காருங்க நவீன். அப்போது மச்சான் இங்கெங்கடா இந்நேரத்துக்கு வந்திருக்க, வீட்டுக்கு வா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகவே கூப்பிடுறாருங்க.
அப்படி இவர் பேசிட்டே இருக்கும்போது நவீன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நின்ன இடத்துலேயே நின்றுருக்காரு, வரவே மாட்டேங்கிறார், பதிலும் சொல்ல. என்னாச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் வந்து பார்த்தீங்கன்னா நவீன் பக்கத்தில் நெருங்கி போனது மட்டும் தாங்க ஞாபகம் இருக்கு. காலையில் 4:30 மணி ஆச்சுங்க. முழிச்சு பார்க்குறாரு, வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களும் சேர்ந்து உட்காந்துருக்காங்க. அவங்களுடைய கபிலனுடைய அம்மா அழுதுட்டு இருக்காங்க. முழிச்சு பார்த்த உடனே அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் கண்டபடி திட்டுறாங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த நவீன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பையன் அங்கே நின்றுருந்தான்ல, பக்கத்தில் நெருங்கி போனது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. அங்கே நின்றுட்டு இருந்த உருவம் என்ன பண்ணிச்சு அப்படி தெரியலீங்க, மயக்கம் போட்டு கபிலன் விழுந்து கிடந்திருக்காரு. விழுந்து கிடந்ததை பார்த்தா எங்களுடைய அம்மாவும் அப்பாவும் தூக்கிட்டு வந்திருக்காங்க. தூக்கிட்டு வந்த உடனே என்னடா நடந்துச்சு, அங்கே எதுக்குடா போனேன் கேட்ட திறந்து அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கபிலனுக்கு புரிஞ்சிருச்சுங்க ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் சொன்னால் பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லம்மா நீங்கள் தூங்குனதுக்கு படி திருடன் யாரோ வீட்டுக்குள்ளே நடமாடுற மாதிரி இருந்துச்சு கேட்டு பக்கத்தில், அவனை பார்க்கலாம ஓடுனேன், கால் தடிக்கி விட்டு அந்த இடத்துல விழுந்துட்டமா, அப்போ தான் நீங்கள் மயக்கம் போட்டு விழுந்து தூக்கிட்டு வந்திருப்பீங்களாட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லி சமாளிச்சிட்டாருங்க. அதற்கடுத்து அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் என்னமோ சொல்லி தொலைகிற அப்படின்னு சொல்லிட்டு அதை பேசிட்டு அப்படியே விட்டுட்டாங்க. ஆனால் அப்போதுலேருந்து தான் கபிலனுக்கு பிரச்சனையே ஆரம்பிச்சுங்க. நவீன் வந்ததை பார்த்தமே நம்ம அங்கே மயங்கி போய் எதுக்காக விழுந்து அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு காலையில் விடிஞ்ச உடனே நவீனுக்கு ஃபோன் பண்ணுறாருங்க கபிலன். ஃபோன் பண்ணி மச்சான் நீ நைட்டு நம்ம வீட்டுக்கு வந்துருந்தே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நவீன் வந்து கண்டபடி திட்டுறாருங்க. இப்போ தான்டா கிளம்பி உங்கள் வீட்டுக்கு வரதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கேன், நான் எங்கடா நைட்டு வந்து அப்படின்னு சொன்ன உடனே தூக்கி வாரி போட்டுருச்சுங்க கபிலனுக்கு. அப்போ நைட்டு நம்ம நவீன் மாதிரி உருவத்தில் பார்த்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அப்போதே கபிலனுக்கு சின்னதாக ஒரு சந்தேகம் வச்சுங்க. ஆதியினுடைய சமாதி சுடுகாட்டிற்குரிய சமாதிக்கு போயிட்டு திரும்பி வந்தோம். அதே நேரத்தில் ரூம்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா யாரோ தடவி விட்ட மாதிரி இருந்துச்சு, தூக்குல தொங்குற மாதிரி ஒரு உருவத்தை பார்த்தோம். அதற்கு பின்பு தான் கேட்டில் நின்ன மாதிரி பார்த்து நவீன மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாருங்க. ஒருவேளை ஆதியினுடைய ஆன்மா தான் நம்மகிட்ட எதையோ சொல்ல ட்ரை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாருங்க. இருந்தாலும் அது ஆதியினுடைய ஆன்மாவாகவே தட்டுப்படலாமே, நவீனுடைய உருவத்தோட்டத்தில் எதுக்காக இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கன்ஃபியூஸ் ஆகிட்டாருங்க இந்த கபிலன் அப்படிங்கிறவர். இப்படி அந்த கன்ஃபியூஸோடவே இருந்துட்டு அடுத்த நாள் இரவே வந்து பார்த்தீங்கன்னா மிட் நைட் டைமுக்கு ஒரு மணி இருக்கும். நவீன் வந்து ஃபோன் பண்ணுறாருங்க. ஃபோனை அட்டன் பண்ண உடனே மாப்பிள்ளை சீக்கிரம் கிளம்பி ஒரு ஹாஸ்பிட்டலில் சொல்லி அங்கே வர சொல்கிறாருங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா தாராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேபர் பெயின் டெலிவரி பெயின் வந்துருச்சு, அதனால் ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நவீன் நாங்கள் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு. அவர் தான் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய காரணத்தினால தாராவை வந்து ஒரு ஆம்புலன்ஸ் மூலியமாக அரேஞ்ச் பண்ணி ஆதியினுடைய அம்மாவும் இருக்காங்கல்ல எல்லாரும் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருப்பாங்களாட்டுருக்குங்க. ஆதி வந்து தூக்கு போட்டு இறந்தப்போ 8 மாதங்க. அதுக்கடுத்து 1.5 மாதம் கழிச்சு தான் லீவ் கழிச்சு தான் கபிலன் வந்தார். ஸோ 9 மாதம் கரெக்டாக ஆச்சு, டெலிவரி டைம் வந்துருச்சு. ஸோ உடனே சந்தோஷத்தோடு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாருங்க. ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகும்போதே இவருக்கு பெரிய சந்தோஷங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா தாராவுக்கு அழகான ஒரு ஆம்பளை புள்ள பிறந்திருக்காங்க. அந்த குழந்தையை போய் பார்த்த உடனே கண்ணீரே வந்துருச்சுங்க கபிலனுக்கு. அந்த குழந்தையை தூக்கி மாறி மாறி கொஞ்சிருக்காருங்க கபிலன். அந்த பையனை பார்க்கும்போது தத்ரூபமாக தன்னுடைய நண்பரான ஆதியாகவே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்காங்க. அன்றைய இரவு சந்தோஷத்தில் நிறைய நண்பர்களுக்கு வந்து பார்ட்டி கொடுத்துருக்காருங்க இந்த கபிலன். அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் ஆதியினுடைய அம்மா மட்டும் தான் இருந்திருக்காங்க. கூட மெடிசன் வாங்குறதுக்கெல்லாம் உதவியாக நீரா அப்படின்னு சொல்லிட்டு நவீன இருக்கு சொல்லிட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு ஹோட்டல், ஃப்ரெண்டோட ஹோட்டல் ரூம் இருக்குங்க. அந்த ஹோட்டல் ரூமில் நான் ஸ்டே பண்ணியிருக்கேன், காலையில் வர அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் அங்கே போயிட்டாருங்க. நவீனம் சரி அப்படி சொல்லிட்டு அந்த அட்டெண்டர் ஹால்லேயே வந்து படுத்துக்கிட்டாருங்க. மெடிசனுக்கான கேட்டாங்கன்னா வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல் ரூமில் தூங்கிட்டு இருக்காருங்க. தூங்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் நைட் ஒரு மிட் நைட் டைமுங்க. திடீர்னு மச்சான் மச்சான் யாரோ கூப்பிடுற மாதிரி ஒரு சத்தம் கேட்குதுங்க. மச்சான்னு கூப்பிடுறது வேறு யாரும் கூப்பிட மாட்டாங்க, நவீனும் இறந்து போன ஆதியாக தான் கூப்பிடுவாங்க. யாரா கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்துலேருந்து முழிச்சு பார்க்கும்போது மறுபடியும் ஷாக்குங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அது ஃப்ரெண்டனுடைய ஹோட்டல் ரூம் அப்படிங்கிற காரணத்தினால உள்தாப்பால் போடாம தான் தூங்கிட்டு இருந்திருக்காரு. கதவு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நவீன் மறுபடியும் நிற்கிறாருங்க. அதே மாதிரி என்னடா ஹாஸ்பிட்டல் இல்லாமல் நீ எதுக்கட இங்கே வந்த, நைட்டில் வந்து மெடிசன்கான கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அதனால தான் உன்னை அங்கே இருக்க சொல்லிட்டு வந்த அப்படின்னு சொல்லும்போது எந்த பதிலும் சொல்லிங்க. அது மட்டும் இல்லாமல் நவீனுடைய முகத்தோற்றம் அப்படியே கொடூரமாக இருந்திருக்குங்க. அப்போது என்னடா ஆச்சு மச்சான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் இல்லை, எனக்கு தாராவுக்கு பிறந்த குழந்தை எனக்கு பிடிக்கல, அந்த குழந்தையை நான் கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே சொல்கிறாங்க நவீன். தூக்க கழகத்துலேருந்து எந்திரிச்ச கபிலனுக்கு ஒன்றுமே புரியலிங்க. பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாருங்க. என்னடா நம்மளுடைய நண்பனே பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் இருக்கான், நீ ஏன்னா இப்படி சொல்கிற அப்படின்னா உண்மையை தான் சொல்கிறேன், எனக்கு அந்த குழந்தை பிடிக்கல, அந்த குழந்தையை நான் கொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசின உடனே கோபம் அதிகமாகிடுச்சுங்க கபிலனுக்கு. டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நவீனை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் நெருங்கி போன உடனே ஓங்கி பல்லாருன்னு கபிலனா நவீன் அடிச்சிட்டாருங்க. அடித்த உடனே கீழே பொத்துன்னு மயக்கம் போட்டு பெட்லேயே விழுந்துட்டாருங்க. அதற்கடுத்து மறுபடியும் என்ன நடந்துச்சுன்னு தெரியலீங்க. காலையில் 5 மணி 5:30 மணிக்கு தாங்க முழிச்சு பார்த்துருக்காரு. முழிச்சு பார்த்த உடனே நைட்டு நடந்த விஷயங்களும் யோசிச்சு பார்த்து மிரண்டு போயிட்டாருங்க. நவீன் நைட் ரூமுக்கு வந்தான்ல, அது மட்டும் இல்லாமல் ஆதியினுடைய குழந்தையான அந்த பச்சை குழந்தையை கொல்றேன்னு சொன்னான்ல, ஒருவேளை ஏதாவது பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாருங்க. ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கும்போது நவீன் வந்து பார்த்தீங்கன்னா ஆதியினுடைய குழந்தைய எடுத்து கொஞ்சிட்டு இருக்காருங்க. நைட்டு ரூமில் பேசினது இப்போ நடக்கிறதெல்லாம் சம்மந்தமே இல்லையே, அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் நடந்த மாதிரியே நைட்டு ஹோட்டல் ரூமில்
நவீன் மாதிரி வந்த உருவம் வந்து பார்த்தீங்கன்னா நவீனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு அதை கேட்க கூட இல்லைங்க. பக்கத்தில் நெருங்கி போய் சந்தேகத்தோடையே வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காருங்க. நவீன்கிட்ட இதை பேசினா தப்பாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு 9 மணி 10 மணி இருக்குங்க. ஹாஸ்பிட்டலே அது வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்துட்டு குழந்தைய தூக்கி கொஞ்சிட்டு நவீன் வந்து ஒரு விஷயத்தை வந்து கபிலன்கிட்ட சொல்கிறாருங்க. கபிலா, பக்கத்தில் ஒரு காஃபி ஷாப் இருக்குல்லடா, அங்கே போகலாம், நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நவீன் பேச ஆரம்பிக்கிறாருங்க. சரி வாடா அப்படின்னு சொல்லிட்டு நவீனை கூப்பிட்டு கபிலன் வந்து அந்த காஃபி ஷாப்புக்கு போகிறாங்க. அங்கே போகும்போதே நவீன் வந்து எதையோ சொல்ல தயங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய முகமே காட்டி கொடுக்குங்க. என்னன்னு சொல்கிறா மச்சான், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாருங்க கபிலன். அப்போது நவீன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, மச்சான் இது வரைக்கும் நம்மளுடைய நண்பரான ஆதியை பற்றியே தான் நினச்சிட்டு இருந்தோம், அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பற்றியே தான் நினச்சிட்டு இருந்தோம், எப்போயாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா தாராவை பற்றி நினச்சிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நவீன் பேச ஆரம்பிக்கிறாருங்க. அப்போது தான் கபிலனுக்கே புரிஞ்சுக்குங்க, தன்னுடைய நண்பன் இறப்பை பற்றி தான் பேசியிருந்தோம், கணவன் இழந்திருக்கக்கூடிய தாராவை பற்றி நம்ம யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போது தான் கபிலனுக்கும் சிங்க் ஆகுதுங்க. சரி என்னடா சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒன்றும் இல்லை மச்சான், ஆதியினுடைய குழந்தை வேற பிறந்துருச்சு, சின்ன வயசு தான், தாராவுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நவீன் சொல்கிறாருங்க. இதை கேட்ட உடனே அதிர்ச்சியாக இருந்தாலும் கூட இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு, இந்த டைமில் இதை பற்றி பேச வேணாம் மாப்பிள்ள, உன்னை நினச்சி எனக்கு பெருமையாக இருக்குது, நானே இதை பற்றி யோசிக்கல, கண்டிப்பாக ஒரு 6 மாதம் கழிட்டு மாப்பிள்ள நல்ல ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், தாராவுக்கு 2 வீட்லேயும் பேசி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்ன உடனே அப்படி இல்லை மாப்பிள்ள, நான் வேற ஒன்று சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நவீன் மறுபடியும் எதையோ சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சரி என்னதான் சொல்கிறடா சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு விஷயத்தை சொன்ன உடனே மறுபடியும் ஷாக்கு தாங்க கபிலனுக்கு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, தாராவை வந்து வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுத்தா குழந்தையை நல்லா பார்த்துக்குவாங்கன்னு தெரியல, ஆனால் அதனால் நானே தாராவை கல்யாணம் பண்ணி அந்த குழந்தையை நல்லபடியாக நானே அப்பாவாக இருந்து பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஒன்றும் புரியலிங்க கொஞ்ச நேரம் கபிலனுக்கு. அதற்கடுத்து எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கும்போது கபிலனுக்கு அது சரின்னு தோணுச்சுங்க. அதே நேரத்தில் தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணுற மாதிரி நவீன் பேசுகிறாரு. தன்னுடைய நண்பனுடைய மனைவியை கல்யாணம் பண்ணி நான் நண்பனுக்காக பண்ணிக்கிறேன், அந்த குழந்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது பெரிய விஷயம் தானே, உன்னை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குமாப்ல, நீ வெயிட் பண்ணு, 6 மாதம் போகட்டும், அது மட்டும் இல்லாமல் உன்னோட சாய்ஸ் தான் இது, தாரா என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல, 6 மாதம் கழிச்சு இதை பேசலாமாப்ல, கண்டிப்பாக உனக்கே கல்யாணம் பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணலாம்னு சொல்லிட்டு கபிலன் வாக்குறுதி கொடுக்குறாருங்க. கபிலன் சொன்னால் 2 சைடும் கேட்பாங்க. யார் சைடு அப்படின்னா தாராவுடைய அம்மா அப்பாவும் கேட்பாங்க, அதே மாதிரி ஆதியினுடைய அம்மாவும் கேட்பாங்க. பண உதவியெல்லாம் நிறைய பண்ணியிருக்காருல, அதனால தான் நவீன் வந்து பார்த்தீங்கன்னா கபிலன் மூலிமா மூவ் பண்ணுறாருங்க. இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு கண்டிப்பாக உனக்கு தான் தாராவை கல்யாணம் பண்ணி வைக்கணும் மாப்பிள்ள, நானும் வந்து கண்டிப்பாக இதுக்கு ஸ்டெப் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் மறுபடியும் நவீனை விட்டுட்டு அன்றைய இரவு நிம்மதியோடு கபிலன் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து தூங்கலாம், அடுத்த நாள் போகலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டாருங்க. வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கும்போது மறுபடியும் நடுநிசி நேரமும் ஒரு 1:30 மணி இருக்கும். திடீர்னு பார்த்தா கபிலனை யாரோ ஓங்கி பலார்னு அரைஞ்ச மாதிரி ஒரு உணர்வுங்க. டக்குன்னு தூக்கத்துலேருந்து முடிச்சு பார்க்கும்போது கபிலன் மிரண்டு போயிட்டாருங்க. என்ன நடச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா தத்ரூபமாக ஒரு உருவம் அங்கே நிற்குதுங்க ஒரு பக்கத்துலேயே. அது வேற யாரும் கிடையாதுங்க, இது வரைக்கும் நவீனுடைய உருவத்தோட்டத்தில் தான் அந்த ஆன்மா நின்றுச்சு. ஆனால் இப்போது அங்கே நிற்கிறது இறந்து போன தன்னுடைய நண்பனான ஆதியே தாங்க. அதே நேரத்தில் பயங்கர ஆவேச கோபத்தோடு ஆதியினுடைய முகத்தோற்றம் தெரிஞ்சிருக்குங்க. தூக்கத்திலிருந்து முடிச்சு எந்திரிச்சு பார்த்தாலும் கூட இவரால் கத்தவும் முடியலைங்க, சத்தம் போட முடியல, அந்த கண்ட்ரோல் பண்ணிருச்சாட்டு இருக்கு. அந்த டைமில் கபிலன் மேலே கோபத்தோட ஆதியினுடைய ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா இவர் மேலே சாயிற மாதிரி மட்டும் தாங்க ஃபீல். அதற்கடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கபிலனுடைய அம்மா அப்பா சொல்லின விஷயம் தாங்க இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆதியினுடைய ஆன்மாவை பார்த்தா அடுத்த செகண்டே கபிலனை பொசஸ் பண்ணிடுச்சுங்க. கபிலனை எதற்கு பொசஸ் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க, உங்களுக்கு புரியும். கபிலனை பொசஸ் பண்ண உடனே ஆங்காரமாக கத்தியிருக்காருங்க. வீட்டுக்குள்ளே படுத்திருந்த கபிலனுடைய அம்மா அப்பா ஓடி வந்து பார்க்கும்போது நான் கபிலன் கிடையாது, ஆதி வந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே உனக்காக தானே பாதி பணத்தை எல்லாம் கொடுத்து இது பண்ணாங்க, எதுக்காக என்னுடைய உடம்புல வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்களை சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு 3 பேர்த்த பழி வாங்க தான் வந்திருக்கேன், வேற வழி இல்லாமல் தான் என்னுடைய நண்பனுடைய உடம்புலேயே வந்திருக்கு அப்படின்னு சொன்ன காரணத்தினால பயந்து போன கபிலனுடைய அம்மா அப்பா குலதெய்வ கோயில் சங்கிலி கருப்பன் தானே, அந்த சங்கிலி கருப்பன் கோயில் உள்ளூரில் தாங்க இருக்குது. பக்கத்து வீட்டுக்காரங்களோட உதவியோடு கபிலனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுக்குள்ளேயே நைட்டே தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போய் எங்கே வச்சு குலதெய்வம் அப்படிங்கிற கோயில் அப்படிங்கிற காரணத்தினால பூசாரி அப்பயே வர வச்சு பூஜைகளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ரிச்சுவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆதியினுடைய ஆன்மா வந்து கபிலனுடைய உடம்புல நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சொல்லுதுங்க. எதுக்காக இவன் உடம்புல வந்திருக்க, இவன் தான் உன் குடும்பத்தை இதுவரைக்கும் காப்பாற்றிருக்கான், பொருளாதாரத்தில் உதவி பண்ணிட்டு இருக்கான், நீ செத்து போன நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான், அவனுடைய உடம்பு எதுக்காக நீ ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லும்போது அழுதுகிட்டே ஒரு விஷயத்தை ஆதியினுடைய ஆன்மா சொல்லுதுங்க. அதெல்லாம் கரெக்ட் தான், என் நண்பன் உயிர் நண்பன் இவன் தான், நான் ஒரு 3 பேர்த்த கொல்ல தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்குங்க. அதற்கடுத்து யார் அந்த 3 பேர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரி கேட்கும்போது ஆதியினுடைய ஆன்மா சொன்ன விஷயத்தை கேட்டு கபிலனுடைய அம்மா அப்பா மிரண்டு போயிட்டாங்க. அது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா தன்னுடைய மனைவியான தாரா, அப்புறம் இவ பிறந்திருக்கக்கூடிய குழந்தை, அப்புறம் நண்பனான நவீன், இந்த 3 பேர்த்தை தான் கொல்லுவோம் அப்படின்னு சொல்லுதுங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆதியினுடைய ஆன்மா கபிலனுடைய உடம்புலேருந்து சொன்ன விஷயங்கள் எல்லாமே உடம்பே நடுங்கி போச்சுங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கும்போது ஆதியை நவீன் கூட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தார்ல, அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா தாராவுக்கும் நவீனுக்கும் இல்லீகல் அஃபேர் வந்திருக்கு. ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனை இருந்துருக்க மாட்டிருக்கு ஆதிக்கு, அந்த குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியமே இல்லாமல் தான் போயிடுச்சு.
அதே நேரத்தில் வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா தாரா வந்து அவங்களுடைய மாமியார் வந்து ரொம்ப டிப்ரெஷனுக்கு பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, வேறு வழி இல்லாமல் தன் குழந்தையை பெற்றெடுத்துக்கணும், ஆனால் இது ஆதிக்கு தெரியாமல் கடைசியாக ஆதி தான் அப்பான்னு சொல்லிட்டு நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நவீனோட இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. நவீனால தான் தாராவே கன்சீவ் ஆகியிருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 8 மாத காலகட்டம் அது தெரியாமல் தான் ஆதி இருந்திருக்காரு. 8வது மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஒரு நாள் ஆஃபீஸுக்கு போயிட்டு திரும்பி வந்து பாதியிலே ரிட்டர்ன் வந்திருக்காருங்க, தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைய நாள் நவீன் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போறீங்க, வீட்டுக்குள்ளே போகலாம்னு சொல்லிட்டு போகும்போது பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாரா அப்படிங்கிற பெண்ணும் இந்த நவீனும் அந்த உல்லாசமாக இருந்திருக்காங்க. உங்கள் நிறைய பேருக்கு டவுட் வரும், 8 மாத கர்ப்பிணியாக இருக்கும்போது அப்படி இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இருக்கலாம். அதே மாதிரி தான் இந்த தன்னுடைய நெருங்கிய நண்பனாக இருந்த நவீனும் தன்னுடைய மனைவியும் ஒன்றாக இருக்கிறத பார்த்து அழுது கூச்சலிட்டாருங்க. கூச்சலிட்டு உள்ளே போய் பார்க்கும்போது நிர்வாண கோலத்தில் 2 பேரும் வந்திருக்காங்க. அவங்க 2 பேர்த்துக்கும் என்ன பேசுறது அப்படின்னே தெரியலீங்க. கடைசியாக எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டியே, லவ் பண்ணி தானே நான் கல்யாணம் பண்ணிட்டேன், கூடவே இருந்து குழி பறிச்சிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி நவீனை கொல்ல பார்த்துருக்காருங்க. அந்த டைமில் தாரா வந்து பார்த்தீங்கன்னா நவீனை காப்பாற்றுவதற்காக, நீ ஆம்பளையே கிடையாதுடா, உங்கள் அம்மா பேசும்போதெல்லாம் கேள்வி கேட்டுட்டு தான் இருந்தேன், நான் நல்லா தான் இருந்தேன், உன்னால தான் நான் மலடியானேன், அதையெல்லாம் நீ பொறுத்துக்கிட்டு யாருக்கிட்டையும் சொல்லாமல் எனக்கு தானே கெட்ட பேர் வாங்கி கொடுத்தேன், வேறு வழி இல்லாமல் தான் ரிலேஷன்ஷிப் எனக்கு ஒரு குழந்தை வேணும், அந்த குழந்தைய வந்து உனக்கு அப்பான்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப் கட் பண்ணிக்கலாம்னு நினச்சேன், எப்படியோ உனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விடாமல் போட்டு உடச்சிட்டாங்க. நவீன் அப்படியே கூனி குறுகி போய் நின்றுருக்கான். அதற்கடுத்து தாரா வந்து பார்த்தீங்கன்னா, நீ நேரில் பார்த்துட்டு இல்லை, இஷ்டம் இருந்தால் இல்லை, நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணி தனியாக வாழ்ந்துக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே மனசுடைச்சு போயிட்டாருங்க, இறந்து போன ஆதி அப்படிங்கிறவர். அதற்கடுத்து ஆதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையை யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியலைங்க, சொன்னால் நம்மளுக்கு தான் அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய நாள் இரவே தூக்கு மாட்டி இறந்து போயிட்டாருங்க. தன்னுடைய நண்பனும் மனைவியும் செஞ்ச துரோகம் காரணத்தினால தான். இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் ஒன்று விடாமல் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி தாரா கன்சீவாக இருக்கும்போது இந்த ஆதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுட்டே வரலைங்க. அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துருந்தார்ல, டேப்லெட்லாம் சாப்பிட்டுருந்தார்ல, அதனால தான் நம்மளால தான் கன்சீவ் ஆகியிருக்காங்க நம்மளுடைய மனைவி அப்படி சொல்லிட்டு நினச்சி தான் நம்பிட்டாருங்க. கடைசியாக அவங்க 2 பேரும் உல்லாசமாக இருந்து அந்த வாரிசே தன்னுடைய வாரிசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க வேண்டி தான் யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் தூக்கு மாட்டி இறந்து போயிட்டாருங்க. அதை அப்படியே கபிலனுடைய வாயினால் போட்டு உடைக்குதுங்க ஆதியினுடைய ஆன்மா. அது மட்டும் இல்லாமல் அது என்னுடைய குழந்தை கிடையாது, அந்த குழந்தையும் கொன்று அவனை எனக்கு துரோகம் பண்ண அவனையும் கொன்று அவளையும் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுதுங்க. ஆனால் சங்கிலி கருப்பனுடைய கோவில் பூசாரி வந்து அதை அக்செப்ட் பண்ணலீங்க. உனக்கு நடந்தது துரோகமாக இருந்தாலும் கூட ஆன்மாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்களுடைய பலியை வேட்டையாடுவதை நாங்கள் தவிர்த்து தான் ஆகணும், அவங்க செய்த பாவத்திற்கு அவங்களே தண்டனை நினைப்பாங்க, நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியும் கூட ஆதியினுடைய ஆன்மா போக மாட்டேங்குச்சுங்க. அதே நேரத்தில் அந்த ஆதியினுடைய ஆன்மா கபிலனுடைய வாயினாலே இன்னொரு விஷயத்தையும் சொல்லுதுங்க, எப்படியாவது எனக்கு நடந்த கொடுமையை என்னுடைய நண்பன்கிட்ட சொல்லிடலாம்னு சொல்லிட்டு நான் முயற்சி செஞ்சேன், ஆனால் கடைசியாக எனக்கு துரோகம் செஞ்ச நவீனே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மனைவியை கபிலன் மூலியமாகவே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபி ஷாப்பில் போய் பேசி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒப்புதல் வாங்கினான்ல, இப்படி பண்ணதுனால தான் வேறு வழி இல்லாமல் என்னுடைய உடம்பை ஆக்கிரமிச்சு நான் சொல்ல வேண்டிய கட்டாயமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லி முடிக்குதுங்க. அப்போது கபிலனுடைய அம்மா அப்பா யோசிச்சு ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க, ஒரு 10 நாள் 15 நாள் எனக்கு டைம் கொடு, இதை நாங்கள் போய் சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக யாரும் நம்ப மாட்டாங்க, பேய் பிடிச்சி சொல்லிச்சு அப்படின்னா நம்ப மாட்டாங்க, வேற ஏதாவது நாங்கள் மூவ் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கபிலனுடைய அம்மா அப்பா வந்து சொல்கிறாங்க. இப்போதைக்கு நான் போகிறேன், ஆனால் அந்த 3 பேர்த்த நான் கொல்லாமல் விட மாட்டேன், ஒருவேளை அந்த குழந்தையும் கூட விடுவேன், என்னுடைய மனைவியும் அவனையும் கொன்னே தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு அப்போதே வந்து பார்த்தீங்கன்னா விலகி போயிடுச்சுங்க. விலகி போன பின்னாடி நடந்த விஷயங்கள் அனைத்தையும் கபிலனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அம்மா அப்பா எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. பொசஸாகி அவருடைய வாயினால் சொல்லியிருந்தாலும் கூட என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஞாபகம் இல்லைங்க. அதற்கடுத்து இப்படி தாண்டா நடந்துச்சு, உன்னுடைய நண்பனான நவீன் தான் எல்லாத்துக்கும் காரணம், ஆதிக்கு துரோகம் பண்ணியிருக்கான், அந்த குழந்தை ஆதியினுடைய குழந்தையே கிடையாது, 2 பேரும் உல்லாசமாக இருக்கும்போது நேரில் பார்த்து தாங்க முடியாமல் தாண்டா இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆதி என்னுடைய ஆன்மா சொன்ன அனைத்து விஷயங்களும் கபிலனுக்கு சொல்லிட்டாங்க. கபிலன் பயங்கரமாக கோபம் வந்துருச்சுங்க. ஸோ உடனே கோபப்பட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா ஆதியினுடைய வீட்டுக்கே போயிட்டாருங்க. டிஸ்சார்ஜ் பண்ணி குழந்தையோடு இங்கே வந்துட்டாங்க. இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆதி இறந்ததுக்கு பின்னாடி ஆதியினுடைய அம்மா தன்னுடைய மருமகளை வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க. தன்னுடைய மகன் தான் போயிட்டான், வாரிசு தன்னுடைய பேரன் தானே அப்படின்னு சொல்லிட்டு மருமகளை நல்லா தாங்க பார்த்து ஆதியினுடைய வீட்டிலே தான் இருந்திருக்காங்க. அந்த டைம்லேயே அந்த ஆன்மா விலகி போன அடுத்த டைம்லேயே கோவிலிருந்து நேராக பைக் எடுத்துகிட்டு ஆதியினுடைய வீட்டுக்கே போயிட்டாங்க. போயிட்டு தாராவை கழுத்தோடு பிடிச்சி தூக்கிட்டாருங்க. ஆதியினுடைய அம்மா என்னப்பா பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உண்மையை சொல்லி இந்த குழந்தை யாருக்கு பிறந்தது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே எதையோ தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் ஆதிக்கு பிறந்தது கிடையாது நவீனுக்கு பிறந்தது அப்படின்னு சொன்ன உடனே ஆதியினுடைய அம்மாவுக்கு மனசே உடஞ்சு போச்சுங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு தாராவையும் அவங்களுடைய குழந்தையும் வெளியே துரத்தி விட்டாங்க ஆதியினுடைய அம்மா. அதே நேரத்தில் நவீனை தேடும்போது நவீன் வந்து பார்த்தீங்கன்னா ஓடி ஒழிஞ்சுக்கிட்டாங்க, கபிலன் ஏதாவது பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது கபிலனுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியலிங்க. கிட்டத்தட்ட 15 நாள் கழிச்சு மறுபடியும் கபிலனுடைய உடம்புல அந்த ஆதியினுடைய ஆன்மா வந்து அவங்கள கொல்லுவே அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுதுங்க. என்ன பண்ணுறது, நம்முடைய மகன்கான இதில் மாட்டிக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு சங்கிலி கருப்பன் கோவிலில் மறுபடியும் எடுத்து உட்கார வச்சு ஆதியினுடைய ஆன்மாவை வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயப்படுத்தி கபிலனுடைய உடம்புலேருந்து நீக்கி விட்டு அழிச்சிட்டாங்க. ஏன்னா என்ன தவறு நடந்தாலும் ஆன்மாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்களை வேட்டையாடுவதை அனுமதிக்காது
கடவுள்கள், அதற்கான தண்டனை கடவுள் கொடுக்கும். ஸோ அந்த காரணத்தினால கபிலனுடைய உடம்புலேருந்து ஆதிகனுடைய ஆன்மாவை நீக்கி விட்டாங்க. அதற்கு பின்பு கபிலனை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க வேண்டாம், நீ துபாய்க்கே கிளம்பி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா அப்பா அறிவுரை கொடுத்துருக்காங்க. கிராமத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒருத்தருக்கு பேய் பிடிச்சிச்சு அப்படின்னா கடல் தாண்டி போயிட்டு அப்படின்னா அந்த ஆன்மாக்கள் மறுபடியும் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காரணத்தினால துபாய்க்கே போயிருன்னு சொன்ன காரணத்தினால கபிலனும் நடந்த விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்த்துருக்காங்க. தன்னுடைய நண்பனுக்கு நடந்தது துரோகமாக இருந்தாலும் கூட தவறு செஞ்சது நவீனும் தாராவும் தான். இப்போ பிறந்த அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணிச்சு அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு இதில் நம்ம தலையிட வேண்டாம், நம்ம துபாய்க்கே போயிடலாம், இந்த பாவத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்றுக்கிட்டோம், அவங்களுக்கு அந்த தண்டனை கிடைக்கட்டும், அந்த குழந்தைக்காக அவங்க என்னமோ பண்ணிட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு துபாய் கிளம்பி வந்துட்டாருங்க. கிட்டத்தட்ட 6 மாத காலகட்டம் கழிச்சு இந்த தாராவும் நவீன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தையோடு சேர்த்து கல்யாணம் பண்ணி குடித்தனம் நடத்துகிறாங்களாமா. இப்போ வரைக்கும் இருக்காங்களாமா. வேற ஒருத்தர் மூலிமா இந்த நியூஸ் கேள்விப்பட்டாங்களாமா. ஆனால் இப்போது நினச்சாலும் எனக்கு உடம்பெல்லாம் கொதிக்கிறது. என்னுடைய நண்பன் துரோகத்தால் வீழ்ந்தாலும் கூட இன்னொரு நண்பனால தான் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது என்னால் பொறுத்து கொள்ளவே முடியல. எனக்கு வந்த கோபத்திற்கு நவீனையும் தாராவையும் வெட்டி கொண்டிருப்பேன். ஆனால் பிறந்த அந்த குழந்தைக்காக நினச்ச நான் விட்டுட்டேன். அவங்க செய்த பாவத்திற்கு அவங்களே தண்டனை அனுபவிக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்தை கபிலன் அப்படிங்கிறவரு ஷேர் பண்ணி முடிச்சாருங்க. இந்த சம்பவத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படி சொல்லி பார்த்தா, உலகத்தில் இருக்கக்கூடிய 2-3 விஷயங்கள் தான் ரொம்ப புனிதமானதுங்க. அதில் முக்கியமான விஷயம் இந்த காதல், அப்புறம் நட்பு. காதலில் கூட நிறைய துரோகங்கள் நடக்குங்க, ஆனால் நட்பில் நடக்கவே கூடாது. ஆனால் இந்த ஆதி அப்படிங்கிற இந்த நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நட்புனால தான் அந்த பெரிய துரோகம் நடந்திருக்குங்க. கபிலன் சொல்கிற மாதிரி நவீன் மற்றும் தாரா 2 பேர்த்துக்கும் அவங்க செய்த துரோகத்திற்கு கடுமையான தண்டனை கண்டிப்பாக இருக்குங்க. அதை கடவுள் பார்த்துக்கிட்டுங்க. அதே நேரத்தில் உங்களுடைய கருத்து இந்த சம்பவத்தில் என்ன அப்படி சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சல் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ் எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.